பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய மாதத்தில் ஜென்ரலாக பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. தஹஜத்துக்கு எலும்பு, தொழு, தராவிக்கு போ, குர்ஆன் ஓது, குர்ஆன் பாடமாக்கு, நோன்பு பொடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. ஜென்ரலாக பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பேரண்ட்ஸ் கிட்டால் சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இதில் நானும் ஒரு ஐடியா ஒன்று தரேன். இந்த ஐடியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணி பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தையும் கொஞ்சம் செய்ய சொல்ல இயலும். அதாவது பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், அந்த சதகாவுடைய இன்பத்தை இப்போலேருந்தே உங்களுக்கு பழக்க இயலும். இப்போ பிள்ளைகளுக்கு வருமானம் ஒன்று இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு 50 ரூபா ஒன்று கொடுத்து ஒரு முட்டி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அந்த முட்டியை அவங்களே போயிட்டு வாங்கிட்டு வரட்டும். பிள்ளைகளுக்கு ஏழுமான மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒன்று ரெண்டு நாளைக்கு சல்லி கொடுங்க. உங்களுக்கு ஏழுமான ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 100 ரூபீஸ், 200 ரூபீஸ், 50 ரூபீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்க. ஒரு 3 நாளுக்கு பிறகு நீங்கள் கொடுக்க தேவையில்ல, அவங்களே கேட்பாங்க. அவங்களே எனக்கு இது 50 தாங்க, 100 தாங்க சொல்லி கேட்பாங்க. அவங்க கேட்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சல்லியை கொடுங்க. அந்த சல்லியை அவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைகள் முட்டியில் போட்டு சேர்ப்பாங்க. சேர்க்க வைங்க அவங்களுக்கு. அந்த முட்டியை நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னு சொன்னால், நோன்பு 25, 26 ஆகும்போது அந்த முட்டியை நாங்கள் எடுத்து அதில் சேர்ந்திக்கிற சல்லியை நாங்கள் ஒரு வவுச்சராக மாற்றலாம். அதாவது சும்மா சொல்லவே ஒரு 25 நாட்களுக்குள்ளுக்க ஒரு 5000 சேர்ந்துட்டு அப்படின்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், அந்த 5000 ரூபாவை அவங்களே நாங்களே கூட்டிகிட்டு போயிடும். அவங்களுக்கு மேபி எந்த இடத்துல அவங்க உடுப்புவாங்க ஆசைப்படுறாங்க, மேபி அது ஒரு நோ லிமிட்டாக இருக்கலாம், பேஷன் பங்காக இருக்கலாம், அமீடியஸாக ஏதாவது ஒரு இடம் ஒன்றில் போயிட்டு அந்த சல்லியை கொடுத்து ஒரு வவுச்சரை அவங்களுக்கு ஒரு வாங்க சொல்லுங்கள். ஒரு 5000 ஒரு பர்ச்சேசிங் வவுச்சர் இல்லாட்டி ஒரு கிஃப்ட் வவுச்சர் வாங்கி எங்களோட ஃபேமிலிக்குள்ளுக்கே, எங்களோட குடும்பத்துக்குள்ளுக்கே கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களே, அல்லது ஃபேமிலி இல்லாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிள்ளைகளோட கிளாஸில் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு போயிட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு ரமலான் கிஃப்டாக, ஒரு ஈத் கிஃப்டாக அந்த பிள்ளையிலே போய்ட்டு என்ன செய்யணும், அந்த கிஃப்ட் வச்சுருக்கோம் போய்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரணும். இந்த பழக்கத்தை நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் நாங்கள் பழக்கணும், நாங்கள் மோட்டிவேட் பண்ணி நாங்கள் பின்னுக்கால் இருக்கணும். இது நாங்கள் ஒரு வருஷம் செஞ்சுட்டோன்னு சொன்னால் அடுத்த வருஷத்துலேருந்து அவங்களே செய்வாங்க. அப்போ இதுலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு விளங்கணும் இந்த நாங்களும் சில நேரம் கஷ்டப்படுறவங்களாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. எப்போ பார்த்தாலும் நாங்கள் எங்களோட கஷ்டத்தை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் சதக்காவுடைய அந்த இன்பத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்கணும். நாங்களே கஷ்டப்படுறவங்க, எங்களுக்கே பெருநாளைக்கு கொடுப்பு வாங்குறதுக்கு வசதி இல்லை, இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு ஏழுமான மாதிரி ஒரு 5 ரூபா 10 ரூபா சரி நாங்கள் போட்டு ஒரு சல்லி சேர்த்து அதில் எங்களுக்கு ஏழுமான மாதிரி யாரோ ஒருத்தர் பெருநாள் கொண்டாடுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மெசேஜை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தை காட்டி வளர்க்குறோன்றது மட்டும் இல்லை. கஷ்டத்தை காட்டி வளர்க்குறது இல்லை, கஷ்டப்படுறவங்களோட கஷ்டத்தை காட்டி வளர்க்கணும். அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இன்பத்தை காட்டி நாங்கள் வளர்க்கணும். அப்போ தான் அல்லாட மேலே ஒரு நல்ல பிக்சர் வரும். அல்ல எனக்கு வசதி வாய்ப்புகள் தரலன்ற பிக்சர் அவங்க வரக்கூடாது. நாங்கள் கஷ்டம், நாங்கள் ஏழைகள், நாங்கள் மிடில் கிளாஸ் அப்படின்ற எண்ணம் எங்களோட பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அல்ல எங்களே நல்லா வச்சிருக்கிறான், எங்களுக்கு ஏலும் இன்னொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்பத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டணும். அதுக்கு பேரண்ட்ஸ் நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யுங்க, இமீடியட்டாக அந்த பிள்ளைகளுக்கு இது உட்காந்து பேசுங்க. நீங்கள் இந்த ஆடியோ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, இந்த ஆடியோ நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு பேரண்ட்ஸ் உம்மா வாப்பா 2 பேரும் சேர்த்து பிள்ளைகளோட ஒரு மேசை கூட்டத்தில் உட்காந்து நேரடியாக மூஞ்சி பார்த்து பேசுங்க. ராஜா அம்மா, இந்த வருஷம் பெருநாளைக்கு எப்படியுமே டெடா மம்மி உங்களுக்கு கொடுக்கொண்டு வாங்கி தரத்தான் போகிறோம். இப்போ எங்களோட ஃபேமிலியிலே உங்களுக்கு தெரியுமே கஷ்டப்படுறவங்க யார் சரி இருப்பாங்க, அல்லது உங்களோட கிளாஸில் நல்ல வசதி இல்லாதவங்க யார் சரி இருப்பாங்க. அப்படி ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கு போய்ட்டு முட்டி ஒன்று வாங்கிட்டு வாங்க. அந்த முட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சல்லி செய்யுங்க. இழுமான அமௌண்ட்டில் நாங்கள் வவுச்சர் ஒன்று வாங்கி அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுப்போம். அப்போ சந்தோஷப்படுவாங்க, அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பிள்ளைகளுக்கு சொல்லி ஆசார்வத்தை உண்டாக்குங்க. சில நேரம் எங்களுக்கு டெய்லி 100 ரூபா 50 ரூபா சேர்க்க இல்லாமல் கோவமாக இருக்கும். மாதம் 25 நோம்பு ஆக போக்கில் 5000 1000 6000 ரூபா சேராதா இருக்கும். மேபி சேர்றதே மொத்தம் 800 ரூபாவாக இருக்கலாம், அல்லது 1300 ரூபாவாக இருக்கலாம். பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பிள்ளைகளை செட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட மகனுக்கும் அவளுக்கும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட செய்ய சொல்லி ஒரு 5 உங்களோட மகன்ட கிளாஸில் படிக்கக்கூடிய 5 பொடியம்மா, உங்களோட மகளோட கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு 6 பிள்ளைகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், இந்த முட்டி கான்செப்டை உருவாக்கி எழும். இப்போ உங்களோட பிள்ளை எப்படி முட்டியில் சல்லி சேர்க்குதோ அதே மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க, அவங்களோட வீட்டில் அந்த பிள்ளைகளும் அந்த 6 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் அல்லது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5-10 பிள்ளைகள் சேர்ந்து என்ன செய்வாங்க, முட்டியில் சல்லி சேர்ப்பாங்க.
அந்த சல்லி சேர்த்து இப்போ இந்த எல்லா பிள்ளைகளும் சேர்த்த சல்லியும் ஒரு நாளைக்கு செட் ஆகும். இப்போ 25வது நோன்பு, 26வது நோன்பு, அதெல்லாம் எல்லாரும் செட் ஆகும் சொல்லுவாங்க. செட் ஆகும் அந்த சல்லி எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுக்கட்டும். எடுத்து இதுக்கு பேரண்ட்ஸும் பின்னிக்கிட்டு இந்த சப்போர்ட் பண்ண பிள்ளைல தனியாக உடைய எங்களுக்கு. அப்போ பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணி இந்த சல்லி எல்லாத்தையும் சேர்த்து அங்கிட்டு ஒரு 10,000 வருமாயிருக்கும், ஒரு 7,000 வருமாயிருக்கும். அப்போ அதில் போயிட்டு ஒரு 2 பிள்ளைகள் சேர்ந்து போயிட்டு என்ன செய்யலும், பேரண்ட்ஸோட போயிட்டு ஒரு வவுச்சர் ஒன்று வாங்கிட்டு வரையலும். இப்போ இங்கிட்டு சல்லி சேர்த்தது ஒரு 4, 5, 7, 8 பிள்ளைகள் தானே. இந்த பிள்ளைகளுக்கே ஒரு மஷூரா பண்ண சொல்லுங்க, கோல்லையோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் கோல்லையோ அப்படிலாம் ஜூம்லையோ அப்படிலாம் நேரடியாக மீட் ஆகி பேசிக்கொள்ள சொல்லுங்க. யாருக்கு இதை கொடுக்குறது? சம்டைம்ஸ் 6, 7 பேர் சேர்த்த சல்லியாக இருக்கையிலும் யாராவது ஒரு புள்ள அந்த புள்ளையிட வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது அவங்களோட ஃபெமிலியில் இருக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு கஷ்டவாளியான புள்ளை ஒன்றுக்கு என்ன செய்யலும், அவங்க என்ன செய்யலும், அந்த அமௌண்ட்டுக்குள்ள எப்படி கொடுக்கலும். இது எப்படின்னு சொன்னால், கூட சல்லி சேர்த்தது ஒரு புள்ளையாக இருக்கும், ஆனால் குறைவா சல்லி சேர்த்தது இன்னொரு புள்ளையாக இருக்கும். ஆனால் குறைவா சல்லி சேர்த்த புள்ளையிட ஃபெமிலியில் ஒரு இன்னொரு ஆள் இருப்பாங்களா இருக்கும், அவங்களுக்கு அது போய்ட்டு செய்யறது. அப்போ இப்படித்தான் இந்த பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும். அப்படி நான் கூட சல்லி சேர்த்தேன், ஒரு 10 பேர் சேர்ந்து நாங்கள் முட்டியில் சல்லி சேர்த்தோம், நான் தான் கூட சேர்த்தேன். ஆனால் அந்த பெனிஃபிட் என் ஃபேமிலி ஆளுக்கு கிடைக்கல. குறைவா சல்லி சேர்த்த ஒரு என் ஃப்ரெண்டிட ஒரு சொந்தக்காரங்களுக்கு தான் இந்த வவுச்சர் போயிட்டு சேருது. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அந்த எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரணும். அப்போ புள்ளையில நாங்கள் குரூப்பாக நாங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈடுபடுத்தணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இருக்கக்கூடிய இன்பத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்பயே பழக்கணும். இதை நீங்கள் ஒரு வருஷம் கொஞ்சம் நீங்கள் பின்னுக்கால பேரண்ட்ஸ் இது செய்யணும். இது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தடுத்த வருஷத்துலேருந்து பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவங்களே இந்த பழக்கத்தை கொண்டு வருவாங்க. யாராவது இப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு கஷ்டம்னு சொன்னால் 4, 5 பேர் செட் ஆகி நாங்கள் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறோமா இல்லையா? இதே விஷயத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போலேருந்தே பழக்கணும். அப்போ இதுக்கு நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ் இது என்ன ஐடியா உண்டு. இந்த ஐடியாவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் அழகாக செய்யணும். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த காரணத்து கொண்டும் உதவி போயிட்டு கடைசியாக வவுச்சரை கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு வருவாங்க. கொடுத்துட்டு வர போக்கில் அந்த இஹ்லாஸ், அந்த இது அல்லாவுக்காக வேண்டித்தான் செய்கிறேன் அப்படின்ற அந்த நீயத்தை அவங்க வளர்க்கணும். அங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு நான் தான் தாரென்ற எண்ணம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு நீங்கள் மனசில் சொல்லணும், இந்த ஹெல்ப்பை நான் செய்யலை, இது அல்லாஹ் செய்கிறான், என் மூலமாக செய்கிறான். ஒரு கஷ்டவாளி பிள்ளைக்கு ஒரு பெருநாளைக்கு ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்குரிய 5,000, 6,000, 7,000 வவுச்சரை அல்லாஹ் ஏண்ட மூலமாக கொடுக்க வச்சான். இதில் கிரெடிட்ஸ், இது அல்ஹம்துலில்லாஹ், இதில் புகழ் அல்லாஹ்க்கு தான் வரும். ஆனால் இதை ஏண்ட மூலமாக செய்ய வச்சதுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி கடன் பண்றேன் அப்படின்ற எண்ணம் வரணுமே தவிர அந்த பிள்ளைக்கு ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அதே நீங்கள் சொல்லணும். அதே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் முட்டியில் சல்லி போட போக்கில் நீயத்தை வச்சுக்கொள்ள சொல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு இந்த சல்லியை தந்தார், இந்த சல்லியை நான் முட்டியில் போடுறேன்டா, இதில் ஏண்ட டேலண்ட் எதுவுமே இல்லை, அல்லாஹ் இந்த முட்டியில் இந்த சல்லியை போட வைக்கிறான், இந்த உதவியை அல்லாஹ் என்னையே செய்ய வைக்கணும் அப்படின்ற அந்த மெசேஜை பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கீங்க. இது நல்ல ஒரு பழக்கம், நோம்பில் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று. இது ஒரு ஐடியா. இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி பேரண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சம் பின்னுக்கான இருந்து செய்யலை. இது ஒவ்வொரு ஃபேமிலியாக செய்யலை. இதை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் இது பணக்காரங்க மட்டும் செய்கிறதில்லை. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க சதக்கா செய்கிறதுன்றது ஈஸி. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, மிடில் கிளாஸ் ஆட்கள், ஏழைகள், இவங்க இந்த க்ரௌட் இதை செஞ்சால் அது உண்மையிலேயே ஒரு பெரிய பரக்கத்தோடு இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், கூட்டி கூட கூட தருவான். நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ, டெடா கஷ்டப்படுறேன், உமா கஷ்டப்படுறோம், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த சதக்கா செய்யணும். கஷ்டப்படுற நாங்கள் எங்களையை விட கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்கி வைப்பான் அப்படின்ற விஷயத்தை பேரண்ட்ஸ் மார்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லியே இதை செய்யுங்க. இந்த ரமலானில் நாங்கள் இதை இன்ஷா அல்லாஹ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் உங்கள் அனஸ் அஸ்வர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.